இப்படி வந்தால் என்னன்னு எங்களுக்கு தெரியாது. வெயிட்டு செட்டில் இருந்தாங்களே அங்கே ஒரு பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் காப்பியெல்லாம் வாங்கி கொடுத்து என்ன தம்பி எல்லாம் வாங்கி கொடுத்து அப்படி இருந்து ஒரு 5 மணி ஆனாங்களே நேரம் இருட்டாச்சு. அவன் எங்கள் வேறு இடத்துல தங்க வைக்காது. வெயிட்டு செல்லில் தான் 2 நாளாக கிடந்தேன். அதனால் என்ன தம்பி கூட்டி கொண்டு வந்து பாவம் இல்லை சொல்லி நான் இங்கே சோறில் கொடுத்து இங்கே படுக்க வச்சு என் மகன் ஹிந்தியில் அவனுக்கு அட்ரஸ் எல்லாம் கேட்டு கருங்கல்ல வந்து வேலைக்கு வந்தாங்க. அங்கே தப்பி வந்தோன்னு சொல்லி தெரியாது இடம் தெரியாது வந்து. அதனால் அந்த வீடியோலே அவனுக்கு அவன் சொன்ன அட்ரஸ் பிரகாரம் வீடியோலே போட்டு வீடியோலே நெட்டிலே போட்டு நெட்டு பிரகாரம் அவனுக்கு அண்ணன் மாமா எல்லாம் வந்து அவனை கூட்டிகிட்டு போனாங்க சந்தோஷமாட்டு. சரி, அந்த பையனை வந்து என்ன நம்பிக்கையில் வீட்டில் தங்க வச்சிங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் எல்லாமே குறிப்பாக வந்து கொலை இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கிற நீங்கள் எப்படி நம்பிக்கை அவனை தங்க வச்சிங்க? எனக்கு ஆண்டவர் தந்த நம்பிக்கை தான். ஒன்றுமே பயப்படலாம். நம்ம பிள்ளை மாதிரி பிள்ளை தான் எல்லாம் நம்பிக்கை. எனக்கு ஆண்டவர் தந்த நம்பிக்கை அந்த தெய்வ விசுவாசத்தினாலே எங்கள் தங்க வச்சேன். 2 நாள் தங்கி இருந்தான். அப்புறம் அவங்க யாரெல்லாம் வந்தாங்க? அவனுக்கு உறவினர்கள் யாராவது வந்தாங்களா? அது என்ன அவங்க உறவினர்கள் தான்ங்கிறது எப்படி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணீங்க? உறவினர் தானே அவங்க மாமா அண்ணன் எல்லாம் தானே சொல்லி அவங்க எல்லாம் இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. ஆதார் எல்லாம் காட்டுனாங்க. அப்புறம் சில மெம்பரும் அங்கே உள்ள ஆள் எல்லாம் வந்து அவங்க சொந்தக்காரர் தான். அவனு சொன்னால் இது மாமா இது அண்ணா சொல்லி எல்லாம் சொன்னாங்க. அப்போ என்ன நம்பிக்கை. கடைசியாக நீங்கள் வந்து அந்த பையனுக்கு வந்து சாப்பாடு வேணுமான்லாம் கேட்டெல்லாம் கொஞ்சம் நெகிழ்ச்சியான ஒரு சம்பவம்லாம் இருந்துச்சு. அது என்ன, ஏன் காரணம் என்ன? ஏற்கனவே அவனை சாப்பாடெல்லாம் கொடுத்து நல்லா தான் பார்த்துக்கிட்டீங்களா? என்ன காலையிலே காப்பி கொடுத்தேன். காலையிலே தோசையும் காப்பியில் தின்னுட்டு இருந்தாங்களே ஒரு 10-12 மணி 1 மணிக்குள்ள அவங்க வந்தாங்க. இப்போ எங்கள் சோறெல்லாம் ரெடி ஆச்சு. அப்போ அவனுக்கு எல்லாம் வேண்டி நம்ம வச்ச சோறு தானே பிள்ளைக்கு அவன் போகிறான் இல்லையே ஒருபடி சோறு ஒன்று கொடுத்து விடணும்னு சொல்லி அவருக்கு தும்ப வச்சு தான் அங்கே வச்சுதான் சொன்னேன். நான் பிள்ளைக்கு ஒருபடி சோறு கொடுக்கட்டான்னு சொல்லி அம்மா கொடுங்க சொல்லி அப்படி எனக்கும் நானும் மக்கள் உள்ளதானே எனக்கும் மக்களும் சிறுமக்கள் இல்லை. அப்போ நம்மளுக்கு மக்களுக்கு வரும்போது தான் நம்மளுக்கு இன்னொரு மக்களோட தோணாத ஆளுகளும் இருக்குது. எத்தனை மக்கள் உണ്ടെങ്കിൽ அடுத்த மக்களோட திஷ்டம் காட்ட எனக்கு அது அந்த மனசு எனக்கு இல்லை. நான் சொல்லி பிள்ளைக்கு ஒருபடி சோறு கொடுக்கான்னு சொல்லி கூட்டிங்க கொண்டு வந்து அவனுக்கு சோறு கொடுத்தேன். சோறில் வேறு வைக்க சோறு கொடுத்து மதியம் போதுமா சொல்லி போதும்னு சொல்லி தான் கூட்டி கொண்டு எனக்கு நம்பிக்கை தான். என்னால் சரி கூட்டிக்கிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அந்த பையன் சரி 2 நாள் நம்ம கூட இருந்தான் திடீர்னு போயிட்டானே எப்படி இருந்துச்சு? எனக்கு ரொம்ப சங்கடம் தான். மனசு ரொம்ப வருத்தம் தான். அதனால இப்போ அவனை ஒரிக்கை கூட கருங்க நிற்கணும்னா ஒரிக்கை கூட காணணும்னு எனக்கு மனசில் ஆசை இருக்குது. போய் பார்ப்பீங்க? ஆமாம் போகணுன்னு இருக்குது மனசில். இன்னைக்கு என்ன அவள்கிட்ட மகள்கிட்ட சொன்னேன் எனக்கு கருங்கயிற போகணும் அந்த பிரசவத்தை தான் காணணும் கட்டுட்டு பிள்ளை ஒரிக்கை கூட காணணும் ஒரு மனசில் ஒரு ஆசை இருக்குது. ரொம்ப மனக்கவலை தான் இருக்கு அவனை. எனக்கு அப்படி பயமே ஒன்றும் ஒரு பயம் அப்படி தோணலை. சொன்னால் ஒரு பையனை வளர்த்தினாலே அதுலேயும் பயம் தோணலை. அதெல்லாம் பெருசு அவன் பொண்ணு கட்டி முன்ன தடிய நான் இது சின்ன பையன் அவனுக்கு கையில் ஒன்றுமே இல்லை. அழுக சொல்லி என்ன ஹிந்திக்கார மாதிரி பையன் மாதிரி ஒரிக்கல நம்புறது அவங்க ரொம்ப இதாக்கும் எல்லா இடத்துல எல்லா சம்பவங்களும் நடக்கு. என்ன இருந்தாலும் எனக்கு மனசில் அப்படி ஒரு தைரியம் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஆண்டவரே வந்து போய் இனி இது எங்கே விண்டா முடியும் அவன் போலீஸில் விடணும்னு சொல்லி போலீஸில் விடாது எனக்கு இஷ்டமே இல்லை. அவங்க அடிப்பாங்க கள்ளத்தரம் செய்துட்டு வந்து அப்படி மொட்டிச்சு இப்படி மொட்டிச்சுன்னு சொல்லி அடிக்கும். நான் சொல்லி போலீஸ்லேயே விடாது அது பேப்பரில் போடணுன்னா பைசா ஆகும். நான் சொல்லி எனக்கு ரேஷன் அரிசி அங்கே கார்ட்டை நான் அடகு வச்செങ്കിലും நான் பேப்பரில் போடாமல பைசா தரேன் போலீஸ்லேயே ஒப்படைக்காத சொல்லி நான் விடாதுன்னு சொல்லி போலீஸில் ஒப்படைக்க சம்மதிக்க மாட்டேன்னு சொல்லி. அப்போ ஒரு பாட்டு என்னட்ட தமாசு சொல்லியே காரியத்து உங்களையும் போலீஸ் நான் சொல்லி போய் போலீஸை கொண்டு வந்து சொல்லி ஏன்னா போலீஸ்ல எனக்கு ஒரு பயம் இல்லைன்னு சொல்லி போலீஸ் ஒரு அம்மா பெற்றா தானே கொண்டு சொல்லி எப்படியா சொல்லி சந்தோஷமாக கொண்டு போகிற ரொம்ப மன வருத்தம் தான் எனக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.